போடா மூளை இல்லாதவனே என் வாயிலிருந்து காதுக்கு ஒரு சத்தம் வந்துச்சா இந்த சத்தம் உங்களை ட்ரிகர் பண்ணுது உங்க எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும் எமோஷனல் ட்ரிகர் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எமோஷன் வீடியோஸ் பூரா நீங்க ரீகால் பண்ணுவாங்க மறக்காம ரீபோஸ்ட்ங்கறத தட்டி விட்டுருங்க ஒரு பிரெயினோட எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும் இதுக்கான இன்புட் என்னன்னா இந்த 5 இன்புட் என்னன்னா கண்ணால பாக்குறது காதால கேட்கிறது மூக்கால முகறது நாக்கால நக்கிறது ஹீட் எனர்ஜி இதை வச்சு உங்க எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ண முடியுமான்னு கேட்டா ஆமா முடியும் இப்போ ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சினிமால லைட்டும் சவுண்டும் நீங்க அதிகபட்சம் பாக்குறீங்க இது என்ன பண்ணுது இல்லாத ஒரு கேரக்டருக்காக எமோஷன்ஸ் வந்து உங்க மூளையில வந்து கிரியேட் பண்ணுது அதாவது இப்போ அயன் மேன் எடுத்துக்கிட்டோம்னா இவன் வந்து இந்த யூனிவர்ஸ்லேயே கிடையாது இவன் நமக்கு ஃப்ரெண்ட் கிடையாது இவனுக்கு சொந்தக்காரங்க கிடையாது சித்தப்பன் பெரிய பண்ணி எந்த உறவுமே கிடையாது ஆனா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு இந்த கேரக்டர் நம்ம மூளையில டிசைன் பண்ணி இதுக்கு ஒரு பந்தத்தையும் கொடுத்து இவன் சாகும்போது நம்ம அழுகையும் வச்சிட்டாங்க இல்லையா இப்போ எடுத்துக்கங்களேன் ஒரு சவுண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அவனிமன் படத்துல பாத்தீங்கன்னா விஷால் வந்து நவரசத்தையும் காட்டிட்டு இருப்பாப்ல அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து ஓடும் 9 வகையான மியூசிக்ஸ் ஓடும் நீங்க அதை நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் வச்சிருப்பாங்க இந்த ஸ்மெல்ல வச்சு ஒரு சில பேரை வந்து பிளசண்டா ஃபீல் பண்ண வைக்க முடியும் ஒரு சில நேரம் நம்ம மேல ஒரு கெட்ட நாத்து அடிக்குது அப்படின்னா பக்கத்துல ஒரு சில பேர் வரமாட்டாங்க டிஸ்கஸ்டிங்கா அருவருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும் அப்ப இந்த எமோஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கு இந்த 5 வகை இன்புட்டையும் நம்ம கொடுத்து அவுட்புட்டா வந்து நம்ம எமோஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பாசிபிளி நம்ம பிறந்ததுல இருந்து இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டா இல்ல நம்ம மூளை அதுக்கேற்ற மாதிரி கோவம் ஒருத்தனுக்கு அதிகமாக வரும் ஒருத்தனுக்கு பொறாம அதிகமாக வரும் ஏதாவது ஒன்று வந்து அதிகமாக பீக்ல வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஒரே விஷயம் தான் நம்ம வீடியோ நம்பர் 6ல பாத்தீங்கன்னா கவனத்தை பத்தி போட்டிருப்போம் கவனத்தை ஒரு புள்ளியில சுருக்க முடியும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஆனாலும் இது வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னப்பா இப்போ ஒண்ணுமே இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நாய் மாமே வந்து கேட்பான் என்னடா நீ தான் சொன்ன எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிகர் பண்றதுக்கு வருவான் ஆனா அந்த மாதிரி நாய்கிட்டலாம் வந்து நம்ம சோதனை பண்ண வர நாய்கிட்டலாம் வந்து கண்டிப்பா வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி காட்டணும் எந்த அவசியமே இல்லை அவன் என்ன ஆசையில வராங்க நம்ம கோவப்பட்டு மூஞ்சில ஏதாவது விட்டு அடிக்கணும் தான் வராங்க அவன் ஆசை நிராசையாக்காம நிறைவேற்றி விட்டுருங்க இந்த இன்ஸ்டாகிராமும் சரி இல்ல சோசியல் மீடியாவும் சரி எல்லா அல்காரிதமும் எப்படி செயல்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நல்லா ஆழமா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும் போனுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிறது வந்து இந்த எமோஷன் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுற ஒவ்வொரு சவுண்ட் வேவ்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத பொறுத்து கூட உங்க மூளையில இருக்கிற எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும் ஒரு ப்ளசன்ட்டா வச்சுக்கும் இல்லனா வந்து வெறுக்க வைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா எமோஷன்ஸுமே ஒரு ஈர்ப்பு விசையாவோ இல்ல விலக்கு விசையாவோ செயல்படும் ஒரு இடத்துல இருந்து ஈர்க்கப்படுவோம் ஒரு இடத்துல விலக்கப்படுவோம் ஒருத்தன் வந்து சிரிப்பு சந்தோஷம் கொடுக்குறாங்கிற பட்சத்தில் அவனை நோக்கி ஈர்க்கப்படுவோம் ஒருத்தன் கோவத்தை காட்டுறான் அப்படின்னா அவனை நோக்கி விலக்கப்படும் நமக்கு பயம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவனை நோக்கி விலக்கப்படுவோம் நம்மள பார்த்து ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் வருதுன்னா அதை நோக்கி ஈர்க்கப்படுவோம் நம்ம மனசுக்குள்ள இந்த ஆசை எமோஷன்ஸ் அப்புறம் இந்த ஜட்மெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஈர்ப்பு விசையாவோ விலக்கு விசையாவோ பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் செயல்பட்டுட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஃபோர்ஸால ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி ஒரு சில இன்புட் கொடுத்து வளர்க்கறது மூலமா தான் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ்ல வந்து இருக்காங்க இப்போ நம்ம வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது ஏன்னா இதுக்கான பாடத்திட்டம் அப்படிங்கிறது நீங்களா புரிஞ்சுக்கணும் ரிலாக்ஸா புரிஞ்சுக்கணுமே தவிர எமோஷனலா இழுக்க வேணாம் தான் எனக்கு தோணுச்சு ஒரு நியூட்ரலா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல ஒரு இரிட்டேஷன் தான் நான் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட சொல்ல போனா அது ஒரு மிகப்பெரிய விலக்கு விசை நீ அதை கடந்து தான் நீ பார்க்கணும் அது உங்க ஈகோ பயங்கரமா ட்ரிகர் மூளை இல்லாதவங்களா வணக்கம் அப்படின்னும் போது பயங்கரமா ஈகோ ட்ரிகர் ஆகும் அந்த ஈகோவையும் கண்ட்ரோல் பண்ணி நார்மலைஸா இருக்கிற ஒருத்தன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும் அப்படி பார்க்கறதுனால தான் இதுக்குள்ள நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சிக்கவே முடியும் எல்லா வீடியோஸ்ல இருக்கிற இந்த ஆரம்ப வார்த்தையை வெறுப்புக்குரிய ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த வெறுப்புலயே வந்து ஒருத்தன் வீடியோ பார்க்கறானா அவன் ஸ்டடி பண்ண மாட்டான் அவனுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்க பாசிபிளே இல்ல இருந்தாலும் நான் ஏன் இதை பண்றேன்னா ஒரு நாள் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே எமோஷன் வந்து ட்ரிகர் பண்றான் சோ அப்ப நம்ம அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு வீடியோ உள்ள வந்து பார்த்தோம்னா ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான டெஸ்ட் என்னன்னா நீங்க அடுத்து ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போற இன்ஸ்டாகிராம்ல நீங்க உட்கார்ந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க என்ன ஆனாலும் சரி அடுத்தடுத்து நீங்க பார்க்க போற வீடியோஸ்ல யார் என்ன எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணாலும் சரி உங்க எமோஷன்ஸ் உங்க ஃபோக்கஸை சுருக்கிறது மூலமாவோ இல்ல ரீவீடியோ வைக்கிறது மூலமாவோ கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ரெகுலேட் பண்ண முடியுதான் டெஸ்ட் பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிருங்க மூளை இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மறக்காம அனுப்பி விட்டுருங்க